ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம பொரியை வச்சு ஒரு சிம்பிளான சாட் ஐட்டம் பார்த்துடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச இந்த மசாலா பொரியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மசாலா பொரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். இது கடைகளில் வாங்கின பொரி தான். நீங்கள் பொரிக்கு பதிலாக வேர்க்கடலையை வச்சுக்கூடும் இதே போல் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை அப்படியே சேர்க்கக்கூடாது, கையில் நல்லா இது போல் பிசைஞ்சிட்டு சேருங்க. அப்போ தான் வெங்காயம் எல்லாம் உதிரியாக கிடைக்கும், இல்லைன்னா மொத்தமாக ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிடும். இது போல் நல்லா கையால் பெசரி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மசாலா பொரிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். கூடவே வேக வச்ச சென்னாவை உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் சென்னாவுக்கு பதிலாக வேக வச்ச வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட சின்ன சைஸ் லெமனில் பாதியை விதையை நீக்கிட்டு புழிஞ்சி உள்ளே விட்டுடலாம். இது 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்பூன் வச்சு கலந்து விட கஷ்டமாக இருந்தால் கையாலேயே இது போல் நல்லா கலந்து விடுங்க. எக்ஸ்ட்ரா இது கூட கரம் மசாலா, சாட் மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இது போல் நல்லா கலந்து விடும்போது தான் தக்காளியோட ஜூஸ் ஃபுல்லாக இந்த பொரியில் இறங்கி மசாலா பொரி ரொம்பவே சூப்பராக வரும். இனிமேல் இந்த பொரி சாப்பிட பானிபூரி கடைக்கெல்லாம் போக தேவையில்ல, வீட்டிலையே 2 நிமிஷத்தில் சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு இது போல் என்ன மாதிரியான சாட் ஐட்டம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கறதுன்னு யோசிக்காமல் சட்டுன்னு இந்த பொரியை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.